ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் தொடரும் பக்தர்கள் கூட்டங்க. இன்று சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுதுங்க. சிலா தோரணம் 1 முதல் 1.5 கிலோமீட்டர் தூரம் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்க. இதை பற்றி உண்டான மற்றபடி உண்டான நிலவரம் அனைத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், எல்லா ரெகுலர் அப்டேட்ஸும் அதில் தான் கொடுக்குறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருப்பதியில் தினந்தோறும் பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் தராங்க. 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க முதல்ல, அப்புறம் 8 மணி ஆக்கினாங்க, அப்புறம் 7 மணி ஆக்கினாங்க, இப்போ 6 மணிக்கெலாம் தினசரி கொடுக்குறாங்க. ஈவினிங்கில் 6 மணிக்கு 3-4 மணிலேருந்தே பக்தர்கள் நிற்கிறாங்க. பக்தர்கள் கூட்டத்தை ரொம்ப சேர்த்தக்க கூடாதுன்றதுனால உடனே கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க. நேற்று மதியம் 6 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. மே 26 இன்று தரிசனம் செய்வதற்கு ஒரு 16,000 டிக்கெட்டும், நாளை மே 27 தரிசனம் செய்வதற்கு அதிகாலை ஒரு 4,000 டிக்கெட்டும், மொத்தம் 20,000 டிக்கெட் நேற்று மதியம் 6 மணிக்கு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. ஃபஸ்ட்டு மே 26 டிக்கெட் நேற்று மதியம் 6 மணிக்கு தர தொடங்கி நேற்று இரவு 9 மணிக்கெல்லாம் காலி ஆகிடுச்சிங்க. மே 27 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய 4,000 டிக்கெட் நேற்று இரவு 10:20 முடிஞ்சிச்சு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் நேற்று 6 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் நேற்று 10:20 காலியாகிவிட்டது. கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு 3,000 இல்லை 5,000 கொடுப்பாங்க. இன்று 3,000 தான் கொடுத்தாங்க. 3,000 டிக்கெட் காலைல 6 மணிக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கிறதுக்கு மிக கடினமாக பக்தர்கள் வந்தாங்க. கூட்டத்தோட 8:11 டிக்கெட் காலி ஆகிடுச்சிங்க. செம்ம கடினமான கூட்டங்க. ஸ்ரீவாரிமெட்லேயும் அலிப்பிரிமெட்டில் எந்த இடங்களையும் டிக்கெட் தர்றது இல்லைங்க. மீண்டும் இன்று மதியம் 6 மணிக்கு டிக்கெட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகுதுங்க திருமலை திருப்பதி கோவிலில். சரிங்களா? அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று பக்தர்களுக்கு எஸ்டிமேஷன் தரிசனம் சொல்லியிருக்காங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 26/5/2025 காலை 7 மணி நிலவரப்படி ஆல்மோஸ்ட் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 18 மணி நேரம் ஆகுது என்றும், ஏடிஜி சர்க்கிள் வரைக்கும் தான் பக்தர்கள் கூட்டம் நிற்கதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. சற்று கூட்டம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே கல நிலவரத்துலன்னு சொல்கிறவங்க நேற்று நைட் சொன்னவங்க என்கிட்ட சிலா தோரணம் கிட்ட வரைக்கும் நிற்கிது. ஆனால் அந்த 1 முதல் 1.5 கிலோமீட்டருக்குள்ளன்ற வார்த்தையை நான் குறிப்பிட்டேன் வீடியோ ஃப்ரண்ட்டில். ஆல்மோஸ்ட் குறையும் வாய்ப்பு இருக்குது, ஆல்மோஸ்ட் ஏறவும் வாய்ப்பு இருக்குது. இரண்டுமே இருக்குது. கொஞ்சம் பக்தர்களாகி நீங்கள் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிவிட்டு போங்க. நேற்று அதாவது 25/5/2025 அன்று 91,538 பேர் 91,538 பீப்புள்ஸ் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேற்றாச்சும் 90,000 தான் சொன்னேன். இன்றைக்கி 91,500 பேர். மிக 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 அதிகமான எண்ணிக்கை. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த எண்ணிக்கையே மிக அதிகமாக இருக்குது. மொட்டை அடித்தவங்க எண்ணிக்கை 37,339 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,80,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், நேற்று ஏடிஜிலிருந்து அலோவ் பண்ணாங்கன்றதும், 18 மணி நேரம் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 தரிசனத்துக்காக 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் வரை ஆகலாம்ன்றது என்னுடைய கணிப்பாக உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருமலையில் இவ்வளோ க்ரௌட்லேயும் ரூம் புக்கிங் தினமும் கொடுக்குறாங்க. தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக திருமலை சிஓஆர் ஆஃபீஸர் ரூம் புக்கிங் தராங்க. நைட்டு 9-10 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. 26/5/2025 காலை 7 மணி நிலவரப்படி ₹50 ₹100 ரூமில் 1,400 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 250 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது வரைக்கும் ரூம் புக்கிங் பக்தர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. திருப்பதியில் பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுக்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்க விஷ்ணுவாஸில் ரூம் புக்கிங் தராங்க. லட்டு எவ்வளோங்க தராங்கன்னு கேட்குறீங்க. ஒரு நபர்களுக்கு ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு 1 லட்டு இலவசம். அது போக 2 முதல் 4 லட்டு தான் வழங்குறாங்க கூட்டத்தின் அடிப்படையில். லாக்கரெல்லாம் கொஞ்சம் கூட்டம் நிரம்பி தாங்க இருக்குது. ப்ரைவேட் ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. தேவஸ்தான ரூம்லேயுமே அதிகமான க்ரௌட் இருக்காங்க. அது திருப்பதிலையும் பொருந்தும், திருமலையிலையும் பொருந்தும். கடினமான பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க.
தரிசனத்துக்கு போகிறவங்க முடிஞ்சளவு கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். மழையும் வருது, வெயிலும் இருக்குது, மாறி மாறி கிளைமேட் இருக்குது என்றதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்களுக்காக அனைத்து வசதியும், உணவு, குடிநீர், அனைத்து வசதியும் தேவஸ்தானம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. குடோனில் வச்சுருந்தாலும் கியூ லைனில் வைத்திருந்தாலும் அனைவருக்கும் உணவு கொடுக்கும் வேலையை தேவஸ்தானம் வாலண்டரி சேவர்கள் மூலயமா செஞ்சிட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ரீப்ளே பண்ணுவோம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.